Color Studio. Hi friends, welcome to Color Studio channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் ஹென்னா, ஹோம்மேட் ஹென்னா ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல இங்கே நான் கையில் வச்சுருக்கிறது ஹென்னா பவுடர். ஸோ ஹென்னா பவுடர் இது வந்து ஹோம்மேட் ஹென்னா பவுடர். உங்களுக்கு மருதாணி இலை வந்து எப்படிலாம் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து நிழல் காய்ச்சலாக காய வச்சுட்டு அதை நீங்கள் பவுடர் பண்ணி, ஈரம் படாமல் பவுடர் பண்ணி அதை சலித்து நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு 1 month to 2 months வரைக்கும் வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அதில் வண்டு எதுவுமே உங்களுக்கு வந்துடாது. அட் த சேம் டைம் வந்து ஈரம் படாமல் இருக்கணும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் எப்போனாலும் எடுத்து ஹேர்க்கோ இல்லை வந்து மெஹந்தி ப்ரிப்ரேஷனுக்கோ தாராளமாக அப்ளிகேஷனுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, நிறையா மருதாணி இலை உங்களுக்கு கிடைக்கிது, உங்கள் ஏரியாவில் வந்து நிறைய இலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில். அந்த மாதிரி எடுத்து வச்ச ஹென்னா பவுடர் தான் இது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து சுகர். ஸோ நான் இங்கே வந்து இப்போ எடுக்க போகிறது வந்து 50 கிராம் ஹென்னா பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் 5 டீஸ்பூன் நான் ஹென்னா பவுடர் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் தேவைப்படும். நான் 50 கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து 15 கிராம் அளவுக்கு வந்து சுகர் வந்து தேவைப்படும். அண்ட் தென் என்கிட்ட இப்போது லெமன் ஜூஸ் இருக்குது. ஸோ இந்த 50 கிராம் ஹென்னா பவுடருக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ½ கிளாஸ் ஆஃப் டீ டிகாக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு மிக்சிங்க்கு இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூக்கலிப்டஸ் ஆயில். இந்த மெஷர்மெண்ட், இந்த 50 கிராம் ஹென்னா பவுடருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 15 ml வரைக்கும் வந்து நீங்கள் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஹென்னா இதுக்கெலாம் வந்து சிலருக்கு வந்து கோல்டு பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு தான் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது அரோமாவுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் உங்களுக்கு கூட ஒரு 5 ml ஊற்றிக்கிறீங்கனாலும் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில், ஒரு வெட் பவுலில் வந்து இப்போ ஒரு ட்ரை பவுலில் வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹென்னா பவுடர் வந்து போட போகிறேன். ஸோ இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க சுகர் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து லெமன் ஜூஸையும் கம்ப்ளீட்டாக அப்படியே நீங்கள் விட்டுடலாம். அந்த ஒரு பெரிய சைஸ் லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த லெமனே நீங்கள் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். அதாவது ஒரு 15 ml நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா காம்பனன்ட்ஸையுமே நம்ம ஒன்றா வந்து இப்போது மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் அடித்து கலக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. ஜென்டிலாக நீங்கள் ஸ்மூத்தாக வந்து எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக வந்து அந்த டீ டிகாக்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படியே மொத்தமாக விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் தண்ணிக்கு வந்து நீங்கள் டீ டிகாக்ஷன் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இதை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து மெதுவாக நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு அதை எடுத்தோன்னே வந்து அந்த கட்டி இல்லாமல் கலக்கணும் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது. ஸோ மெதுவாக உங்களுக்கு அந்த லூஸ் ஆகணும். உங்களுக்கு அந்த இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு வெட் ஆகணும். பவுடர் இருந்திருக்க ட்ரை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்க சின்ன சின்ன கட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகும். இப்போ நம்ம இதில் வந்து சுகரும் வேறு போட்டிருக்கோம். ஸோ அதோட எதுவுமே சேர்த்து உங்களுக்கு இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம் சேர்த்து சின்ன சின்ன கட்டிகளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டீ டிகாக்ஷன் ஊற்றி வந்து கொஞ்சம் மெதுவாக டில்யூட் பண்ணுங்க அதை. ஸோ நல்லா வந்து அதை ஸ்டெப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இப்போ வந்து ஃபோர்ஸாக கலக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து கலந்து தான் வைக்கிறோம். இன்றைக்கி நமக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா வந்து இது உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக வந்து 8 to 10 hours, மினிமம் 8 to 10 hours வந்து நீங்கள் வந்து சோக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டை ரிலீஸ், அந்த பிக்மெண்ட்டுக்கான அந்த டை ரிலீஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும்.
இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டீ டிகாக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பையும் திக்காகவும் இல்லாமல் அட் த சேம் டைம் வந்து ரொம்பையும் லூஸாகவும் இல்லாமல் நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக கலந்து திக்காக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆஃப்டர் தட் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். பட் கொஞ்சம் லிக்யூடாக கலந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதை நாளைக்கு நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த டை ரிலீஸ் ஆகிருக்கப்போ உங்களுக்கு அந்த சுகர் வேறு போட்டிருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லூசன் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து தண்ணி விடுறப்போ வந்து கொஞ்சம் பார்த்தே விடுங்க. கொஞ்சம் ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிலே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நல்லா போட்டு அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆக்சுவலி வந்து போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் லம்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். அதில் சின்ன சின்ன லம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பூனோட ரிவர்ஸ் சைடு அதை ஸ்பூனை ரிவர்ஸில் திருப்பி நீங்கள் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா வந்து இருக்க சின்ன சின்ன கட்டிகள் கூட வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும். ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து ஓவர் நைட்டு இல்லாட்டினா அட்லீஸ்ட் 8 to 10 hours வரைக்கும் வந்து நீங்கள் சோக் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபாயில் பேப்பர் வச்சு இதை கவர் பண்ணி ஓவர் நைட் வந்து அப்படியே சோக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஓவர் நைட் சோக் ஆனதுக்கப்புறம் அந்த டை ரிலீஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இதில் நடந்திருக்கும். நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு ஓவர் நைட் இதை சோக் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த டை ரிலீஸுங்கிறது எப்படி நடந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்க நீங்கள். அது ஏன்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் அது எல்லாமே நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் இதோட உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி டே டைமில் உங்களுக்கு இதுதான் பண்ணோம். நீங்கள் இன்கேஸ் மார்னிங் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மார்னிங் ஃபுல்லாக விட்டுட்டு நைட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து கோன் பண்ணுறதுன்னு பண்ணலாம். இல்லை பட் நைட் டைம் அதில் வந்து அதை வந்து சோக் பண்ண விடுறதுங்கிறது உங்களுக்கு அந்த டை ரிலீஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன அந்த ஹீட்டுங்கிறது உங்களுக்கு டெம்பரேச்சரும் வந்து ரொம்ப ஈவனாக ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். பகல்ன்றப்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த நுரைச்சி போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நைட் டைமில் நல்லா ஒரு உங்களுக்கு அது டை ரிலீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இப்படியே வந்து ஓவர் நைட் விட்டுடலாம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் உங்களுக்கு ஓவர் நைட்டுக்கு அப்புறம் நான் எடுத்து மார்னிங் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டேயில் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எடுத்து இது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவர் நைட் இது வந்து நல்லா சோக் ஆகிடுச்சு. எனக்கு அந்த டை ரிலீஸ் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் அதில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து சார் இதை கட் பண்ணிடுங்க. ஓவர் நைட்டுக்கு அப்புறம் இது சோக் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு லூஸ் ஆகி நேற்று நைட்டு வச்சதை விட கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் ஆகி தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வாட்டர் தேவைப்பட்டது அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு சாலிடாக 10 to 15 minutes வந்து நீங்கள் வந்து கையிலேயே பீட் பண்ணணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஹேண்ட் விஸ்கர் இருக்குது இல்லை உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் விஸ்கர் இருக்குனாலும் ஒரு 5 minutes நீங்கள் வந்து அதிலே கூட பீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்சருங்கிறது வந்து ரொம்ப சில்கியாக ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாக்ட் டெக்ஸ்சரை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ஸ்பூனோட நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பூனோட ரிவர்ஸ் சைடை திருப்பி அந்த ஹென்னால வச்சு எடுத்திங்கன்னா அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்சர் வந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு இப்போ வந்து இதை பேக் பண்ண போகிறோம். அடுத்து இது இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஐசிங் பேக் இருக்குது வீட்டில் அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஐசிங் பேக் இல்லை அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணுற பால் கவர் இருக்குது இல்லையா, அதே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு காடா துணி, உங்களுக்கு சாக்ஸ் இருக்குது வீட்டில், சாக்ஸ் இருக்குனாலும் சாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை காடா துணி இருக்குது அப்படின்னாலும் வந்து காடா துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு இருக்குன்னா இன்னும் சின்ன சின்ன லம்ஸோ இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து சலிச்ச ஒரு இது தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். மேற்கொண்டு வேறு எதுவும் உங்களுக்கு இருக்குனாலும் அது ஃபைனாக உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி வரும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த இதிலே போதும் அப்படின்னீங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து பேக்கிங்க்கு போய்க்கலாம். பட் உங்களுக்கு அந்த ஃபைன் ஃப்ளோக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சாக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சாக்ஸ் எடுத்துக்கோங்க. சாக்ஸை வந்து இந்த மாதிரி கவரில் வச்சுட்டு இது நல்லா ரோல் பண்ணி இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த கவர் இருக்குது இல்லையா, அந்த கவரை வந்து அரவுண்டு அந்த கிளாத்தில் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். ஸ்குவீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரி டைட்டாக ட்விஸ்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உள்ளே இருக்க
மெஹந்தி அந்த இது இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் உங்களுக்கு. எடுத்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க மெஹந்தி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி அந்த கவருக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு, இந்த கவர் டைட்டாக பிடிச்சிட்டு கிளாத்தை வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுங்க. இப்படி எடுக்கிறப்ப இந்த உள்ளே உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா அந்த மெஹந்தி எல்லாமே உங்களுக்கு வெளியில் வருது. ஸோ அது எல்லாமே வந்து ஃபைன் ஸ்ட்ரைன்டு ஹென்னாவாக இருக்கும் உங்களுக்கு. அந்த உங்களுக்கு எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த கவரில் வந்து அடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து டைட்டாக வந்து இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இது வந்து அடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறது வந்து இது ஃபுல்லாமே வந்து கோன்ஸ் மேக் பண்ணி, ஹென்னா கோன்ஸ் மேக் பண்ணி வந்து அதில் நம்ம இதை ஃபுல்லாக வந்து உள்ளே ஸ்குவீஸ் பண்ண போகிறது, ஃபில் பண்ண போகிறோம் ஹென்னா கோன்ஸுக்காக. ஸோ இதை வந்து டைட்டாக வச்சுக்கோங்க. டைட்டாக வச்சு இப்போ நான் இதை நம்ம இப்போ தேவையில்லை, ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து ஹென்னா கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்படி ஒரு ஷீட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹென்னா ஷீட் அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டாலே ஸ்டேஷ்னரிஸ்லேயே வந்து நல்லா கிடைக்கிது. ஸோ அந்த ஹென்னா ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக அந்த பொட்டெலாம் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து தின் கோன்ஸாக, டைட் கோன்ஸாக ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து உள் பக்கமாக நீங்கள் 2 ஃபிங்கரை உள்ளே வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு தின் கோன் அந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கனாலே வரும். இல்லை அப்படின்னா அந்த சென்டர் உள்ளே இருக்க அந்த லேயரில் உள் பக்கமாக நீங்கள் சுற்றினீங்கனாலே வந்து கோன் உங்களுக்கு வந்து ஷார்ப் அண்ட் தின்னாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இது அப்படி கூட பண்ணலாம். உங்களுக்கு இன்கேஸ் ஃபைன் கோன் எனக்கு வந்து எப்படி இது ரோல் பண்ணன்னு தெரியல அப்படின்னா உள் பக்கமாக நீங்கள் ஃபிங்கர்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணிங்க, கிளாக் வைஸ் வந்து உள்ளே ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து கோன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபைனாக வந்து உங்களுக்கு ஷார்ப்பாகவும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து இதாகவும் கிடச்சிடும். இந்த பாருங்கள், நான் ஒரு 3 கோன்ஸ் கிட்ட வந்து எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோன்ஸ் பண்ணிட்டு அதை பெல் பின்ஸால் வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது கோனை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நுனியை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் ஹென்னாவை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்குவீஸ் பண்ணி அது வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு அளவில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா அந்த கோன் இதுக்கு மேலே நீங்கள் பேக்கும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மேலேயும் ஸ்பேஸ் வேணும். டில் த எண்டு வந்து நிறைய ஊற்றுனீங்கன்னா பிதுங்கி வெளியில் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டில் எண்டு வந்து கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வந்து உங்களுக்கு எண்டு வரைக்கும் அதை உள்ளே கொண்டு போயிருங்க. இதுவே நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். அந்த இதை பெல் பின்னை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அந்த எண்டு வரைக்கும், எட்ஜு வரைக்கும் வந்து உங்களுக்கு வரணும். எட்ஜு வரைக்கும் நீங்கள் ஸோ இது வந்து ஹென்னாவை வந்து அந்த எட்ஜு வரைக்கும் ஸ்குவீஸ் பண்ணி அழுத்துனீங்கனாலே ஈஸியாக உள்ளே வந்துடும். ஸோ அந்த எட்ஜு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டு பெல் பின்னால் வந்து செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணலாம். ரோல் பண்ணுறப்ப இது ஃபுல்லாக டைட்டாக நீங்கள் வந்து அதை சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஹென்னா மேலே இருக்க ஹென்னா எல்லாத்தையுமே வந்து கீழே வரைக்கும் இறக்கி நீங்கள் டைட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து பேக்கிங்கும் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் இருக்கும். நீங்கள் பேக் பண்ணுற சைடு வந்து அந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து உங்களை பார்த்து இருக்கணும். இந்த ரோல் பண்ணுற சைடு வந்து உங்களை பார்த்து இருக்கணும். இப்போ வந்து உள் பக்கமாக நீங்கள் வந்து இப்போ 2 சைடுமே வந்து அதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலேருந்து அதை ஒரு ட்விஸ்ட்டு, அந்த எட்ஜஸ் எல்லாமே உள்ளே தள்ளிட்டு மேலேருந்து ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து செலஃபன் டேப் வச்சு நீங்கள் இதை செக்யூர் பண்ணிடலாம். ஸோ டைட்டாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும் நீங்கள் பேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹென்னா இந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு இருக்கணும், அந்தளவுக்கு டைட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ரோல் பண்ணுங்கள். இப்போ செலஃபன் டேப் வச்சு கம்ப்ளீட்டாக செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ 2 எட்ஜஸும் அதே மாதிரி 2 எட்ஜஸையுமே வந்து நல்லா டைட்டாக அழுத்தி வச்சு நீங்கள் செலஃபன் டேப் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஹென்னாக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஹோம்மேட் ஹென்னா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இது பிக்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் இந்த ஹென்னா ப்ரிப்ரேஷன் ஒரு அக்கேஷனுக்கோ இல்லை பல்காக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வர்றப்போ நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து 1 வீக் to 2 வீக்ஸ், தாராளமாக 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறப்ப நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடல. ஸோ 2 வீக்ஸ் வரைக்கும் அந்த பிக்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அக்கேஷன் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது பிஸ்னஸாக பண்ண போகிறீங்கன்னா இது ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுமே வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிறதும் தாராளமாக பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.